வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியன் அப்படின்னு ஒரு பையனை 12ஆம் கிளாஸ் பையனை சுட்டு கொண்டுட்டாங்க. எதுக்கு? பசுமாட்டு கறி வச்சுருக்கிறான்னு சொல்லி. இவங்கள வேலையே இல்லையா அப்படின்றீங்களா? ஆமாம், இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. இந்த சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி நடந்திருக்கு. ஏன் இன்றைக்கி பேசுகிறோம்னா, இன்றைக்கி தான் அதில் கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஆளை கிடைக்காம இன்றைக்கி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஆரியன் ஒரு 12 வயசு பையன், மன்னிக்கணும், 12ஆம் வகுப்பு பையன். அந்த பையனும் அவன் ஃப்ரெண்டும் காரில் போயிருக்காங்க. இதுலேயே எவ்வளோ தப்பு இருக்குது பாருங்கள். 12ஆம் வகுப்பு பையனுக்கு வந்து கார் ஓட்ட லைசன்ஸ் இருக்காது. ஒருவேளை அந்த பையனுக்கு வந்து நடுவில் ஃபெயிலாகி படிச்சிருந்தான்னா கூட ஒருவேளை லைசன்ஸ் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிய விவரங்கள் தெரியல. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. இவங்க வந்து அந்த காரில் வந்து என்ன மாடலில் போயிருக்காங்கன்னா, அந்த ட்ரக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாடலில் இருக்கக்கூடிய ஒரு கார். அதாவது என்னென்னா, முன்னாடி வந்து டிரைவரும் இன்னொருத்தரும் உட்கார்ற மாதிரி சீட் இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். எஸ்யூவி தான் வண்டி. நம்ம இந்த இதெல்லாம் பார்க்குறோமே, டாடா சுமோ இந்த மாதிரிலாம் வண்டி இருக்குது, அதை போன்ற ஒரு வண்டி தான். ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா காலியாக பொருள்கள் அடுக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வண்டியை தான் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு ட்ரக்கில் தான் இவங்க போயிருக்காங்க. அந்த ட்ரக்கில் வந்து ஏதோ கயிறு மாதிரி ஏதோ கடந்திருக்கு. இதை வந்து எவனோ பார்த்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க அந்த கவ் விஜிலண்ட் அப்படிம்பாங்களே, பசுமாட்டு பாதுகாவலர்கள், அவங்க ஒரு 5 பேர் வந்து பைக்கில் துரத்தியிருக்காங்க. துரத்திக்கிட்டு எதுக்காகனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த காலி இடத்துல பசுமாடெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க, அந்த பசுமாடை வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எவனோ புரளியை கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்டவுடனே இவங்க வந்து வண்டியை நிப்பாட்டுன்னு கத்தியிருக்காங்க. கும்பலாக வர்றாங்கன்னு பார்த்துட்டு இந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, வண்டியை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டியிருக்காங்க. வேகமாக ஓட்டுறதை பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. துப்பாக்கியால் சுட்டப்போ முதல் குண்டு கழுத்தில் பாஞ்சிருக்கு, 2வது குண்டு நெஞ்சில் பாஞ்சிருக்கு, ஸ்பாட்லேயே அவுட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருக்காங்க. சின்ன பசங்கன்னொடனே ஓட்டாங்க. இவனுங்க ஓட்டினதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், காரில் இவனை ஓட்டிகிட்டு இருந்தவனை தூக்கி இந்த பக்கம் உட்கார வச்சு மறுபடியும் போய் வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடந்திருக்கு. கொண்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போன இடத்துலையே செத்துட்டான் அப்படின்ற ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. காவல்துறை தேடுன்னு தேடி இன்றைக்கி பாருங்கள், செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழித்து தான் அவர்கள் அந்த 5 பேரையும் தேடி பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சா இல்லை, அவங்க பசுமாடு கடத்த தான் வந்தாங்க, அதுக்கு தான் நாங்கள் சுட்டோம்னு. பசுமாடை கடத்திட்டு வந்தான் அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஆனால் சுட்டு கொல்றதுக்கு உனக்கு யார்ப்பா ரைட்ஸ் கொடுத்தது? கொல்றதுக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இன்னும் இந்த வடநாட்டு சங்கினா இவ்வளோ சங்கியாகவே இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரலாற்றில் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்பர் காலத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு. அக்பர் காலத்துலேயே வந்து இதுக்கு வந்து பதிவுகள்லாம் இருக்குது. என்னென்னா, இந்துக்களோட மனசு புண்படுது, அதனால் தீபாவளி டைம்லலாம் கறிக்கடையெல்லாம் மூடுங்க, சமணர்கள் மனசு புண்படுது, மகாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு கறிக்கடையெல்லாம் மூடுங்க, மதுபான கடைகளெல்லாம் மூடுங்க அப்படின்னா அக்பர் காலத்திலே உத்தரவு போட்ட செய்திகள்லாம் இருக்குது. அதே போலவே பார்த்திங்கன்னா 1857 சிப்பாய் கழகம் நடந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிப்பாய் கழகத்தின் போது ரம்ஜான் டைமில்
10 பேரை கொண்டுட்டாங்க. யார்? இப்போ இல்லை, நான் சொல்கிறது சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 10 பேரை டெல்லியில் வந்து அடித்து கொண்டு இருக்காங்க. எதுக்கு? மாட்டுக்கறி வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்போ இருந்த பகதூர் ஷான்ற அந்த கடைசி முகலாய மன்னர் வந்து என்ன பண்ணாராம், அப்போ ஒரு உத்தரவு போட்டாராம், இனிமேல் வந்து ரம்ஜான் டைமில் மாட்டுக்கறி விற்கக்கூடாது அப்படின்னு. அப்போ எத்தனை வருஷமாகவே இந்த ஒரு சங்கித்தனமான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பூரா பார்ப்பனர்கள் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தோல் பதனிடும் எல்லாம் கிடையாது. மாட்டு இறைச்சியை வந்து பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி. ஆனால் அந்த கம்பெனியை வச்சுருக்கிறது பூரா, நடத்துறது பூரா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள். ஆனால் கம்பெனிக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? அல் கரீம் எக்ஸ்போர்ட்ஸ். பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு ஃப்ராடுகள் அப்படின்றத நல்லா கவனிங்க. இந்த பக்கம் பசுவை காப்பாற்றணும்னு இந்த பக்கம் ஒரு விஷயம் பேசுறது, அந்த பக்கம் என்ன பண்ண வேண்டியது, அவனே பசுமாட்டு கறியை விற்கிற எக்ஸ்போர்ட் கம்பெனியை வச்சு நடத்துறது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு பேர் அல் கரீம்னு பேர் வைக்கிறது. அல் கரீம் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்கள். அதுதான் இந்தியாவில் டாப் நம்பர் 1 கம்பெனி ஓனர் பூரா யாருன்னா ஷர்மா மிஸ்ரானா இங்கே இருக்க ஐயங்கார் மாதிரி உள்ள பெயர்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது. அப்போ கம்பெனி நடத்துறது நீ, ஆனால் பேரை வந்து முஸ்லீம் பேரில் நடத்துறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, நாத்துராம் கோட்ஸே தொடையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு தானே போய் காந்தியை சுட்டு கொண்டான். அப்போ அதை பார்த்த உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க, முஸ்லீம்ஸ் தான் கொண்டுட்டாங்கன்னாங்க. அதன் பிறகு நேரு அவர்கள் வந்து பேட்டி கொடுத்து, இல்லை கொன்னது வந்து நாத்துராம் கோட்ஸேன்னு ஒரு சித்பவன் பிராமணன், அவன் தொடையில் தான் இஸ்மாயில்னு குத்தியிருக்கிறானே தவிர அவன் உண்மையில் ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நின்றுச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேரை அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த பசுவை பேரை சொல்லிக்கிட்டு மாட்டுக்கறின்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் இந்த சங்கி அரசியலை வட இந்தியா முழுவதும் பாஜக பரப்பி வச்சுருக்குன்றது ரொம்ப வேதனையான ஒரு செயல். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்களேன், 1600 வந்து அக்பர் வாழ்ந்த காலம். 1600 இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ தொடர்ந்து இந்த பசுமாடு புனிதம்ன்ற விஷயம் நான் என்னவோ இப்போ தான் பாஜக வந்து ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்மலாம் நினைப்போம். ஆனால் உண்மை என்ன, 400 வருஷமாக இதை ஒரு பிரச்சனையாகவே கிளப்பிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. பசுமாடை காப்பாற்றணும்னு. இதில் வந்து ரொம்ப காமெடி என்னென்னா, ஃப்ளஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், மெக்சிகா நாட்டை சேர்ந்த ஒருத்தர், ஃப்ளஃபின்னு பேர். அந்த ஆள் வந்து இந்தியாவை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு தடவை ஒரு இதில் ஏறி ஃப்ளைட்டை பிடிக்கணும், வேகமாக போவையா அப்படின்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா தருவேன், நான் ஒரு 200 தரேன்னொன்னே சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரன்னு போனேன். நான் ஒரு இடத்துல சிக்னல் போட்டிருக்கேன், அவன் பாட்டுக்கு சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டான். சிக்னல் இல்லையா அப்படின்னா, உனக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டான் டிரைவர். சரின்னு கம்முன்னு உட்காந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா திடீர்னு வண்டியை நிப்பாட்டிட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா, குறுக்க ஒரு பசுமாடு இருந்துச்சு. அந்த பசுமாடு கிராஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனான் அப்படின்றான். அப்போது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து கவனிக்கிற அளவுக்கு இங்கே வந்து இந்த பசுமாடு வெறி வந்து மக்கள் மனசில் ஊறி போயிருக்குன்னா, இந்த மக்களை எப்படி திருத்துறது, எப்படி இவர்கள் மனம் மாறப்போகிறார்கள்னு எனக்கு ஒன்றுமே புரியல. யார் என்னன்னே பார்க்காம ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன், 17 இல்லை 18 வயசு பையனை சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த 5 பேரை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு 6 பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் மீதெல்லாம் கடுமையான வழக்கு பதிவு செஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் பிற்காலத்தில் இது போன்ற வேலைகள் தொடராமல் இருக்கும். இந்த பசுமாட்டு புனிதம் என்ற இந்த கர்மாந்தரத்தை ஒழிச்சு கட்டினா தான் நாடு உருப்படும். இல்லைன்னா நாடு என்றைக்குமே உருப்பட போகிறதில்ல அப்படிங்கிற செய்தியையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.